Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach resort plots just 24 lakhs onwards. Call 9626899268. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். விஜய் ஜெயிச்சிருவாரு, ஆட்சி அமைச்சிருவாருன்ற மாதிரியான ஒரு தோற்றம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அவர் உடைக்கக்கூடியதால பாதிப்பு 2 பேர்ல ஒருத்தருக்கு. அது யாருக்கு, யார் தலையில அது விடிய போகுன்றது தான் ஸ்டாலின் தலையிலையா எடப்பாடி தலையிலையான்றது தான் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய பெரும் கேள்வியாக இருக்கு. நம்பர் கேம்ல அவங்க சொல்ற விஷயம் ரொம்ப அசாத்தியமான ஒரு ஆட்சி. ஒரு உத்தேச வேட்பாளர் பட்டியல், ஒரு உத்தேச அமைச்சரவை பட்டியல் கூட வெளியிடப்படும். அது நான் ஸ்டாப் காமெடின்வாங்க. இதெல்லாம் மந்திரி சபை பட்டியல் போட்டுக்கிறது, இதெல்லாம் காசா பணமா போட்டுக்க வேண்டியது அவ்வளவுதான். சேகர் பாபுவோட போய் அதிமுக மோதனா ஆச்சரியம். தாவேகா பசங்க மோதுறாங்கன்னா இன்ட்ரெஸ்டிங், பார்த்த அளவுக்கு வளர்றாங்கன்னு. திமுக கவலைப்பட வேண்டிய விஷயம். 200+ அப்படிங்கிறத உறுதியாக எதுக்கு அந்த பிளஸ் வச்சுக்கிறேன்ற 34ன்னு சொல்லிடுங்களேன். என்னத்துக்கு 200 234ன்னு சொல்லிடு. எதுக்கு 200 சீட்டு வரும்னா எதுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறீங்க, 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க? சாதனைகள் தான் அவ்வளோ செஞ்சுருக்கீங்க. 86% போலிங்குங்க. பெண்களில் 85% போலிங், ஆண்களுக்கு 83% இருந்தோம். 1 கோடி பெண்களுக்கு நீங்கள் உதவித்தொகை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு இணையான பெண்களுக்கு கொடுக்கல. எக்ஸ்ட்ரா போட்டுருக்கான். அவன் அவங்களுக்கு எப்படி போடுவோம்? அடுத்த தலைமுறை நம்மக்கிட்ட இல்லை, நம்மளை விட்டு அவன் போயிட்டான்ற புரிதல் இந்த 2 கட்சிகளுக்கு வந்திருக்குது. ஆக்சுவலாக இவங்க கவலைப்பட வேண்டிய விஷயம். அடுத்த தலைமுறை கிட்ட நீ இல்லை. திமுக அண்ணா திமுக 2 பேரும் அடுத்த தலைமுறை கிட்ட இல்லை. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபேண்டம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரோல சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த உதவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கலாம். வணக்கம் சார். விஜய் தேர்தல் முடிந்தோடனே சொல்கிற விஷயமும் சரி, இப்போ வரைக்கும் அவங்க கட்சிக்காரன் டெய்லி பத்திரிகையாளர்களில் வர திமுக சந்திக்கலை, அதிமுக சந்திக்கலை, நாம் தமிழர் சந்திக்கலை. நான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த எல்லா மட்ட தலைவர்களும் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நம்பர் கேமில் அவங்க சொல்கிற விஷயம் ரொம்ப அசாத்தியமான ஒரு ஆட்சி. ஒரு உத்தேச வேட்பாளர் பட்டியல், ஒரு உத்தேச அமைச்சரவை பட்டியல் கூட வெளியிடப்பட்டிருக்கு. இதெல்லாம் அந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் அதிகமாக ஃப்ரீ ஃபார் ஆல். அதாவது நான் ஸ்டாப் காமெடின்வாங்க. இதெல்லாம் மந்திரி சபை பட்டியல் போட்டுக்கிறது, இதெல்லாம் காசா பணமா போட்டுக்க வேண்டியது அவ்வளவுதான். உங்க தலைவர் பிரஸை பார்க்கல. இப்ப ஸ்டாலின் பாக்குறாரு, எடப்பாடி பாக்குறாரு, சீமான் பாக்குறாரு, விஜய் பார்க்கல. அவர் கட்சிக்காரங்க பாக்குறாங்க. நான் விஜய் ஜெயிச்சிருவாரு, ஆட்சி அமைச்சிருவாருன்ற மாதிரியான ஒரு தோற்றம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அந்த ஹெவி போலிங்கை பார்க்கும் பொழுது. பட் எனக்கு என்னமோ அது வாய்ப்பு குறைவுன்னு தான் தோணுது. ஆட்சி மாற்றத்துக்கு, அதாவது விஜய் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவருக்கு வாக்குகள் விழுமா என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையிலே தெரியல. அவர் உடைக்கக்கூடியதால பாதிப்பு 2 பேர்ல ஒருத்தருக்கு. அது யாருக்கு, யார் தலையில அது விடிய போகுதுன்றது தான் ஸ்டாலின் தலையிலையா எடப்பாடி தலையிலையான்றது தான் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய பெருங்கேள்வியாக இருக்கு. ஜென்ரலாக தேர்தலில் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ பெரிய அளவில் எங்களுக்கு இவ்வளோ டைமெல்லாம் ஆக்ஷன் பண்ணி நீங்கள் தேர்தல் நடத்துங்க, இவ்வளோ நேரம் கொண்டு போகணும், மக்களுடைய வருகை இருக்குது, நிறைய பேர் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறத பெரிய அளவில் ஹைப் பண்ணி யாருமே எடுத்துகிட்டு போகலை. ஆனால் இந்த தேர்தல் விஜய்க்கான களமாகவே விஜய் தன்னை எடுத்துக்கொண்டு காலையில் 7 மணிக்கு ஓட்டு போகிறதுலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற வரைக்கும் விஜய் இத்தனை நாள் பேசாத விஜய் தேர்தல் நாள் முதல் நாள்லேருந்து மறுநாள் நைட்டு 8 மணி வரைக்கும் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்திருக்கு. சார், அவருக்கு புரியல பல விஷயங்கள், அவங்க கட்சிக்கே புரியல. அடிப்படையாக பல விஷயங்கள் அந்த கட்சிக்கு புரியலன்றது இதுவும் ஒரு உதாரணம். அவர் பாட்டு கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் 2 மணி நேரம் நீ டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுன்றாரு. டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்றது அந்த கான்செப்டை அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்க கட்சியிலையோ அவரை சுற்றியோ ஆளுங்க இல்லை, அவருக்கும் தெரியல. எப்போ பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அதிகப்படியான ஒரு வெதர் கண்டிஷன் இருக்கணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட், வெயில் இப்போ 130, அதாவது 120 110 டிகிரிக்கு மேலே அந்த மாதிரிலாம் போகணும். 110 112 டிகிரி ஆந்திராவில் போகும் பாருங்க, அல்லது ஒடிசாவில் போகும். அந்த மாதிரி உங்களுக்கு 110 டிகிரிக்கு மேலே வெயில், நெருப்பாக அக்னி பிழம்பா இருக்கணும், அல்லது பெருமழை ஒரு அந்த மாதிரி இருக்கும்போது தான் போடுவான். இல்லை எங்கேயாவது பெரிய அளவில் வன்முறை வெடிக்குது, இது எதுவுமே இல்லை. ஒரு நிமிஷம் கூட எலெக்ஷன் கமிஷன் அந்த டைமை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டான். அது இன்னமும் புரியல அவருக்கு. கடந்த காலங்களில் டைம் 7 to 5 தான், 6 கிடையாது. இப்போ ஏற்கனவே 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான். நீ போய் 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற.
8 மணி அப்படிலாம் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷனோட நடைமுறைகள், அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் கமிஷனுக்கு பூரண அதிகாரம் இருக்குது, அவங்க நினச்சாங்கன்னா என்ன வேணால் செய்யலாம். ஆனால் அது எப்போ நடக்கும்னா பெரிய அளவில் வெதர் கண்டிஷனில் மாற்றம் இருக்கணும். பெரிய ஒரு வெயில் அதிகமாக, ரொம்ப அதிகமாக, அல்லது வந்து பெருமழை, வெள்ளம், சூறாவளி, அல்லது திடீர்னு ஏதோ பூகம்பம் வந்துடுது, அல்லது வந்து பெரிய கலவரம் வெடிக்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எதுவுமே இயற்கை சூழலும், இயற்கை சீற்றமும் இல்லை, வன்முறையும் இல்லை. எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க? அதுதான் அவன் இன்னொன்று சொல்லிடுறான், அது புரியல. 6 மணிக்குள்ளே நீ க்யூவில் நின்றுட்டின்னா 8 மணி வரைக்கும் ஓட்டு போடலாம். டோக்கன் கொடுத்துட்டான்னா நீ ஏங்க இப்படி ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ 85% போலாக இருக்குது, 100% போல்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100% போல் வரவங்க 6 மணிக்குள்ளே வந்து நின்றுடுறாங்க, டோக்கன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்க. விடிகாத்தால அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் அந்த கியூ போகுதுன்னா கூட போவோம். கொடுக்கப்பட்டுருச்சு டோக்கன், கொடுக்கப்பட்டுருச்சுன்னா போவோம். நீ கேட்டுக்குள்ளே வந்துட்ட, நீ வந்துட்ட உனக்கு டோக்கன் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் 7 மணி வரைக்கும்லாம் போயிருக்கு சில இடங்களில். இப்போ நான் எதுக்கு சொல்ல வேணா, இந்த எந்த புரிதலும் இல்லாமல் 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறதான். எதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவங்க புஷி ஆனந்த் சொன்னால 4 தொகுதியில் நிற்கலாம் ஒருத்தர், 3-4 தொகுதியில் 2 தொகுதிக்கு மேலே நிற்க முடியாதுன்றதே அவங்களுக்கு தெரியல. எதை வேணால் பேச வேண்டியது, என்ன வேணால் செய்ய வேண்டியது தெரிஞ்சிடும். 4ஆம் தேதி முடிவு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏற்படுறது வந்து ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் வந்து பூத்துகளில் வந்துட்டு பிரச்சனை நடக்கும், அடிதடி நடக்கிறதெல்லாம் வந்துட்டு அங்கங்கே நம்ம காட்சியில் வெவ்வேறு தேர்தல்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த தேர்தல் வந்து குறிப்பாக வந்துட்டு அட்டாக் ஃபுல்லாமே தாவேகா மேலே இருக்குது. தாவேகா திமுக தான் மோதல். பார்த்தாலே பிரச்சனை, சிரிச்சாலே பிரச்சனை, நடந்தாலே பிரச்சனை அப்படின்னு. அது ஒரு பெரிய விஷயம்தான். இப்போ சேகர் பாபுவோட போய் அதிமுக மோதுனா ஆச்சரியம் இல்லை. தாவேகா பசங்க மோதுறாங்கன்னா இன்ட்ரெஸ்டிங். அப்போ அந்த அளவுக்கு வளர்றாங்கன்னு அர்த்தம். திமுக கவலைப்பட வேண்டிய விஷயம். சேகர் பாபு எவ்வளவு சக்தி வாய்ந்த மனிதர் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் கூட போய் வந்து தாவேக்காரங்க மோதுறாங்க அப்படின்னா தாவேக்கா வளருது, அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். அது இந்த தேர்தலோட அந்த வளர்ச்சி நின்றுடுமா, அடுத்த தேர்தலுக்கு தொடருமான்றது அது வேற கேள்வி. ஏடிஎம்கே டிஎம்கே சண்டை தான் பார்த்துருக்கோம். டிஎம்கே தாவேக்கா சண்டைன்றது இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். பட் இது எல்லாமே நகர்ப்புறங்களில் தான் நம்ம பார்க்குறோம். கிராமங்களில் இந்த ஃபேக்டர் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தெரியல. ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து ஹெவி போலிங்கை வச்சு இந்த தேர்தலை யூஸ்வலாக கணிக்கிற மாதிரி இப்பொழுது கணிப்பது என்பது கடினமானது. பட் ஒன்றுங்க, விஜய் ஃபேக்டர் இவங்க 2 பேரையும் பாடாப்படுத்திடுச்சு. நாளைக்கு ரிசல்ட் எப்படி வேணால் போகலாம், ஆனால் விஜய் இவங்க 2 பேரையும் ஆட்டி வச்சிட்டாருன்றது உண்மைதான். திமுக அதிமுக 2 பேரையுமே வந்து அவர் வந்து பெரிய அளவில் கவலை கொள்ள வைத்து விட்டார். குறிப்பாக திமுகவை பெரிய அளவில் கவலையில் ஆழ்த்திருக்கிறார் என்பது உண்மை. ரிசல்ட் எப்படி வேணால் போகலாம். கூட்டணி கட்சிகள் யாருமே பேசல. அதிமுக தரப்புலையும் கூட்டணி கட்சிகள் இன்று வரை இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் வரையும் பெரிதாக யாருமே வந்து எடுத்துக்கல. ஆனால் வந்து திமுக கூட்டணியில் ஒரு கட்சி மற்றும் அன்றிலிருந்து இன்று வரை பேசிக்கொண்டே இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் பேசிட்டு. திருமாவளவன் அவர்கள் வந்து 140 நாங்கள் கிராஸ் பண்ணிடுவோம், 150 அடிச்சிடுவோம், 200 கிராஸ் பண்ணிடுவோங்கிறத வந்து நம்பர்ஸை வந்து இன்னமும் அவர் ஸ்ட்ராங்காக திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. முதல்வர் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தல. திமுகவில் உள்ள எந்த அமைச்சர்களும் இது வரைக்கும் எந்த பேட்டியும் கொடுக்கவே. அவங்க வாய்ஸாக அவர் பேசுகிறார், ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அவர், அவ்வளோதான். 200+ அப்படிங்கிறத உறுதியாக எதுக்கு இந்த ப்ளஸ் வச்சுக்கிறேன்ற 34ன்னு சொல்லிடுங்களேன். என்னத்துக்கு 200, 234ன்னு சொல்லிடு, எதுக்கு 200 அதுக்கே சொல்லிடுங்க சார், தப்பே கிடையாது. அவங்க திமுக உஷாரா இருக்காங்களா? யாருமே நம்பர்ஸை சொல்ல. கனிமொழியெல்லாம் கூட பேட்டி கேட்கும்போது நம்பர்ஸ் கூட நான் போலன்றாங்க. தெரியுது எங்கேயோ சிக்கல் நடக்குது, என்னமோ பிரச்சனை இருக்குங்க, சம்திங் இஸ் ஹேப்பனிங்கிறது மட்டும் தெரியுது. அது என்னன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இந்த 150 வரும் 200 வரும்னா எதுக்கு இவ்வளோ தூரம் நடுங்குறீங்க? எதுக்கு ஓட்டுக்கு 5000 10,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறீங்க? 200 சீட்டு வரும்னா எதுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறீங்க, 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க? சாதனைகள் தான் அவ்வளோ செஞ்சுருக்கீங்கல்ல. 86% போலிங்குங்க. பெண்களில் 85% போலிங், ஆண்களுக்கு 83% என்பதும். பெண் வாக்காளர்களில் வந்து 85%னா பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். இதில் வந்து நீங்கள் வந்து 1 கோடி பெண்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, எது மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க. ஆனால் வாக்களித்த பெண்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 3 கோடி பெண்கள் வராங்களா? 3 கோடி பெண்கள் கிட்ட வந்தாங்க. 2,93,00,000 கிராஸ் பண்ணிட்டாங்கல்ல. 2.5 கோடி வந்துட்டாங்க. 2.5 கோடி வந்துட்டாங்கல்ல. 2.5 கோடின்னு வச்சுப்போம். 1 கோடி பெண்களுக்கு நீங்கள் வந்து உதவித்தொகை கொடுத்துருக்கீங்க. அதுக்கு இணையான பெண்களுக்கு கொடுக்கல. உணவுகளுக்கு பேர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கான். அவன் ஊனுங்க எப்படி போட்டிருக்காங்கிறது தான் அங்கே ஒரு கேள்வியாக மாறுது. அது இப்போ நீங்கள் யூனிவர்சலாக வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க, 2 கோடி அரிசி கார்டு கொடுத்துட்டீங்கன்னா ஓகே. நீங்கள் கொடுத்தது 1 கோடி அரிசி கார்டுக்கு தான் கொடுத்துருக்கீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் மிச்சம் இருக்க 1 கோடி வந்து குத்திருக்காங்களே, அவங்க யார் குத்துனா? விஜய் குத்துனானா, ஏடிஎம்கே குத்துனானான்றதான் புரியல. எனவே கன்வென்ஷனல் விஸ்டம் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிர்னாலும் தமிழகத்தோட இன்றைய சூழல் என்பது பெண்களுக்கான நலத்திட்டங்கள்லாம் பெரிய அளவில் செஞ்சுருக்கிறதால 5000 ரூபாயெலாம் சொழையாக போய் விழுந்திருக்குது.
2 மாதத்தில் 30 நாளில் வந்து 35 நாளில் வந்து 9,000 ரூபாய் போயிருக்குது. இப்போ நம்ம அதை வச்சு பார்க்கும்பொழுது வாக்குகள் எதிராகவும் செதறும் பொழுது யூஸ்வலாக கணிக்கக்கூடிய இந்த ஹெவி போலிங் என்பது ஆளும் கட்சிக்கு தான் சாதகம் என்பதை கணிக்க முடியாது. 10 நாள் பொறுத்திருக்கணும் இன்னும், அவ்வளோதான். எத்தகைய ஆருடமும் இங்கு செல்லாது என்று தான் எனக்கு தோன்றுகிறது. பொதுவாக வந்துட்டு பணப்பட்டுவாடா பெரிய அளவில் நடைபெறும். இளைஞர்களுக்கு வந்துட்டு இதில் முன்னுரிமை கொடுக்கப்படல. இளைஞர்களுக்கு காசே கொடுக்க வேணாம் அப்படிங்கிறத வந்து 2 கட்சியுமே ரொம்ப தெளிவாகவே நடந்திருக்கு. எல்லா இடங்களும் வெளிப்படையாகவே நடந்திருக்குது. அதுக்கு எதுவும் போராட்டம் நடக்கலையா? அது எதுக்கும் போராட்டம் தான் பண்ணல. காலேஜ் பையனா கண்டிப்பாக கொடுத்துறாத. 18-21 வயசு அவனுக்கு 18-21 இவன் கண்டிப்பாக போட மாட்டான். அப்பாவுக்கு வாங்கிக்கோ அம்மாவுக்கு வாங்கிக்கோங்கிற அளவில் தான் வந்து நிறைய இடங்கள் நடந்திருக்கு. யாரையும் போய் படம் பிடிச்சி எடுத்து காட்ட முடியாது. ஆனால் நடந்த சம்பவங்கள் இது போன்று வந்து இதுவரைக்கும் இல்லாத தேர்தல் கொஞ்சம் விசித்திரமாக நடந்திருக்கு. அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மணி ஃப்ளோன்றது வந்து ஃபோக்கஸ்டாக நடக்குது. கண்டமேனிக்கு எல்லாருக்கும் கொடுன்றது கிடையாது. முந்திலாம் ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் கொடுன்னுவாங்க. இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி யூத் இருந்தாங்கன்னா யூத்து கொடுக்காது, பெரியவங்க இருந்தாங்கன்னா பெரியவங்களுக்கு மட்டும் கொடுங்க. அதான் நம்முடைய கட்சிகள் வந்து தெளிவாக இருக்காங்க. பணத்தை விரயம் பண்ணக்கூடாது. இன்னொன்று, அடுத்த தலைமுறை நம்மக்கிட்ட இல்லை, அவன் நம்மளை விட்டு அவன் போயிட்டான்ற புரிதல் வந்து இந்த 2 கட்சிகளுக்கும் வந்திருக்குது. ஆக்சுவலாக இது இவங்க கவலைப்பட வேண்டிய விஷயம். சரி, இந்த தேர்தலில் ஜெயிச்சிருங்க, அடுத்த தேர்தல் விஜய் இல்லைன்னா இன்னொருத்தன் வருவான், அல்லது விஜயை கண்டினியூ ஆகலாம். அப்போ நீங்கள் மொத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுவீங்களா? 2 திராவிட கட்சியும் சொல்கிறேன். பணம் கொடுக்கறத 18 வயசு பொண்ணு இருக்குதா கொடுக்காத, 21 வயசு பையன் இருக்கானா கொடுக்காத, அவங்க அப்பாவுக்கு 50 வயசு அம்மாவுக்கு 40 வயசு அவங்களுக்கு கொடுன்னு நீ கொடுக்குற. இந்த தேர்தலில் அடுத்த தேர்தலில் அப்போ அடுத்த தலைமுறை பணம் கொடுக்கறது ஒரு கேடுகட்ட காரியம். அந்த கேடுகட்ட காரியத்தை 2 பேரும் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து நீ வந்து எனக்கு யங்ஸ்டர்ஸுக்கு ஓட்டுக்கு நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவன் எனக்கு ஓட்டு போட மாட்டான் அப்படின்னா புரிஞ்சுக்கோ, நீ உன்னை விட்டு போயிட்டு இருக்குது, உன் காலு கீழே பூமி நழுவிக்கிட்டு இருக்குது. அப்படிதான் இதை புரிஞ்சுக்கணும். இது அவசரமாகவே தெரிஞ்சிருச்சு, பட்டவசமாக வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். நீ பணத்தை வந்து யூத்துக்கு கொடுக்க மாட்டேன்னா உனக்கு அடுத்த தலைமுறை கிட்ட நீ இல்லை. திமுக அண்ணா திமுக 2 பேரும் அடுத்த தலைமுறை கிட்ட இல்லை. அதான் உண்மையான நிலவரம். அதான் உண்மையான நிலவரம். நிஜமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பயன்படுத்த முடியாது. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் வந்து நன்றி சார்.